Hello all, vanakkam. Welcome to Gem Shiva Good Life. Today is South Indian very easy, tasty, spongy recipe. For that, we have taken 1 cup of rice. பச்சரிசி தானம்மா? இதால் 1 கப்பு பச்சரிசி, 1 டீஸ்பூன் மெய்த்தி, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. 1 cup raw rice, 1 teaspoon fenugreek seed, methi seeds போடணும். 1 tablespoon உளுந்து. இது எல்லாமே அம்மா எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கோம்? 4 hours. 4 hours you have to soak in water, wash it and then soak it for 4 hours. Now let's grind this. இதால் 1 கப் ஃப்ரெஷ் கோகோனட், கிரேட்டட் கோகோனட் இந்த எல்லாம் மிக்ஸாக அரைக்கணும். ஆல் டுகெதர் எல்லாத்தையும் அம்மா ஒன்றா போட்டு தானே எல்லாம் ஸ்மூத்தாக அரைக்கணும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். யூ கேன் மிக்ஸ் ஆல் டுகெதர் அண்ட் கிரைண்ட் இட் இன்டு அ ஸ்மூத் பேஸ்ட். நவ் ஆட் தி கோகோனட், ஃப்ரெஷ் கோகோனட் 1 cup. இப்போ ஸ்மூத்தாக ஆப்பத்துக்கு அரைச்சாச்சு. வெரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சி. இப்போ தேங்காய் பாலுக்கு இது அதுக்கு 2 cups ஆஃப் கிரேட்டட் கோகோனட். we are going to extract the milk. This is side dish for the appam. இதை வந்து சைட் டிஷ்ஷு. இதை தண்ணி விட்டு அரைச்சி பாலை வடிகட்டி எடுக்கணும். இப்போ அரைச்சாச்சு தேங்காவை தண்ணி விட்டு இதே மாதிரி அரைச்சி இதை வடிகட்டணும். Extract the milk, thick milk from this coconut. The very first பால் நல்லா திக்காக வரும். Extract the first milk which is very thick and again we are going to grind it for the second time. The second time போட்டு நல்லா அரைச்சி செகண்ட் மில்க்கும் இப்போ இது எடுக்கணும் இல்லையாம்மா? எத்தனை மில்க் எடுக்கணும்? செகண்ட் மில்க் எடுத்தால் போதும். ஏன்னா பால் திக்காக இருக்கணும். சைட் டிஷ்ஷில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை போட்டு இந்த அரைச்சல் again put it in the blender and add some water, half cup water, and grind it into milk. half cup to remove the second milk of this from this coconut extract. செகண்ட் டைம் மில்க்கு. இது எல்லாமே ஒரே மில்கோட மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் the ஒரே first milk and second milk both together. Squeeze it, நல்லா டைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணால் நல்லா மில்க் நல்லா வந்துடும் இதுலேருந்து. if you want you can add hot water இல்லையாம்மா? ஹாட் வாட்டர் விட்டு எடுத்தோம்னா சீக்கிரமாக வெளில ஃபார் பிகினர்ஸ் கோகோனட் மில்க் எக்ஸ்ட்ரா. ஆனால் ஃப்ரெஷ் கோகோனட் இருக்கணும், அதில் தான் மில்க் இருக்கும். ட்ரை கோகோனட் டெசிகேட்டட்லலாம் மில்க் வராது. ஃப்ரெஷ் கோகோனட். ஃப்ரெஷ் கோகோனட் திக் மில்க் இஸ் ரெடி. நல்லா பியோர் ஒயிட். இஃப் யூ ரிமூவ் தி பேக் சைட்ஸ் அந்த ப்ரௌன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதுமாரி கிரைண்ட் பண்ணால் பியோர் ஒயிட் மில்க் யூ வில் கெட். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். now appam batter is ready. ஸ்மூத்தாக நல்லா கிரைண்ட் அடிச்சாச்சு. அதுக்கு வேணுங்கிற சால்ட் எவ்வளோ போடணுமா? சால்ட் 1 டீஸ்பூன். 1 teaspoon salt. 1 டீஸ்பூன் சுகர். இப்போ இது இந்த சுகர் சால்ட்டை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபர்மெண்ட் பண்ணணும். we have to ferment this batter for minimum 8 hours. 8 hours ferment பண்ணால் we can make the spongy appam. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிடும். now let's see after 8 hours. இப்போ கடாயில் 1 கப்பு வெல்லம் ஜாகரி எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு half cup தண்ணி விட்டு அதை அப்படியே நல்லா கரைக்கணும். கரைச்சி அது கெட்டியாக வரணும். அந்த சைடு டிஷ் தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பாலுக்காக இதை செஞ்சுப்போம். இப்போ பாலை வந்து அடுப்பில் வச்சு
அதையும் கொஞ்சம் 2 மினிட்ஸு அதை பாயில் பண்ணணும். பாயில் பண்ணணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் திரிஞ்சு போயிடும் பால். 2 மினிட்ஸ் சுட வைக்கணும். இது ஜாகரியும் இப்போ நல்லா டிசால்வ் ஆகிடுது. ஒரு சிரப் அளவுக்கு ஜாகரி சிரப் மாதிரி ரெடி ஆகிடுது. நல்ல கெட்டியாகிடுச்சு. இதையும் அடுப்பை நிறுத்தி ஆற வைக்கணும் கொஞ்சம். இதோட எலைச்சி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுட்டா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். ரெண்டையும் இப்போ நல்லா கூலாக்க விடணும் இல்லையாம்மா? ஆமாம், மில்கையும் கூலானும் ஜாகரி சிரப்பும் கூலாகணும். கூலான பிறகு மாவு இப்போ ரெடி. 8 hours கழிச்சு மாவு எவ்வளோ ஃப்ராத்தியாக எவ்வளோ நுரைச்சுண்டு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குமா. தான் பர்ஃபெக்ட் ஆப்பம் பேட்டர் இல்லையாம்மா? ஆமாம், ஆப்பம் பேட்டர்னா இப்படி தான் நுரைச்சி நல்லா பஞ்சாக இருக்கும். ஃப்ராத்தியாக இருக்கும். ரொம்ப போட்டு கலராமல் லைட்டாக இப்படி மேலேயும் கீழேயும் இங்கே கரண்டியால் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவராக தோசை இட்லி பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம். இதுக்கு மாத்திரம் லேசாக பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்பாஞ்சி இருந்தால் தான் அந்த இது சாஃப்டாக வரும். இப்போ இந்த பாலை இந்த வெல்லத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணால் இது தயாராகிடுச்சு சைட் டிஷ். இது நல்லா கூலாகவும் இருக்கும். சம்மருக்கு இந்த சைட் டிஷ் வயிற்றுக்கு நல்லது, ஸ்டொமக்கு ரொம்ப நல்லது, உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப தேங்காய் பால் இந்த சம்மர் டயத்தில் சாப்பிட்றது ரொம்ப எக்ஸலண்ட்டும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், கூலிங்காகவும் இருக்கும். ஆமாம், அதுக்காக தான் இந்த ஆப்பம் தேங்காய் பால் செய்யுது. இப்போ இந்த கடாயில் நான்ஸ்டிக் கடாயில் பண்ணால் ரிசல்ட் ரொம்ப நல்லா வரும். இது ஆப்பக்கடாயினே கிடைக்குது உங்களுக்கு. இதை வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கம் பிடிச்சிட்டு இதை அப்படி ஒரு சுழட்டணும். இந்த மாதிரி 2 கரண்டி ஊற்றி நல்லா சுற்றினா அது மேலெல்லாம் தோசை மாதிரி வரும். இது தவாலையும் செய்யலாம். ஒரு சமயம் நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா அது மாதிரி தவாவில் ஊற்றி அது செஞ்சாலும் அது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதையும் இது ஹோட்டல் ஸ்டைலாக சைடெலாம் கிறிஸ்பியாக, சென்டரில் இட்லி மாதிரி, சைடில் தோசை மாதிரி, அது சைடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒட்டின்னு வரும் இல்லையாம்மா? சைடெலாம் ஒட்டின்னு வரும். ஏன்னா அதில் நல்ல இது இருக்குது. இந்த கடாயே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்காக அது கைண்டு வந்துடும். பயப்பட வேண்டியதில்லை. அதுவும் நான்ஸ்டிக் இருந்தால் டெஃபினட்டாக. ஆமாம், அதில் நோ ரிஸ்க், நோ ஃபெயில் ரெசிபி இது. இது தோசை மாதிரி போட்டது. இது முடி வச்சு எடுத்தாச்சு. நீங்கள் உங்கள்கிட்ட அந்த கடாய் இல்லைன்னா தோசை மாதிரி செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி காட்டினேன். இப்போ இந்த ஆப்பமும் தயாராகிடுச்சு. அது மூடி வச்சா அது சைடெல்லாம் அதுவே ஒரு 5 minutesல விட்டுன்னு வரும். அப்போ ஈஸியாக அதை எடுத்துடலாம். ஆமாம், ஆப்பக்கடாய் இருந்தால் கவலை வேண்டாம், அது ஈஸியாக எடுத்து வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.